சிக்மங்களூரில் டே 2 பாட்டு வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வியூ பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். காலையில் எழுந்து மங்களகரமாக குளிச்சு ரெடியாகி சன்ரைஸ் பார்க்கலாம்னு பார்த்தா ஒரே மலைங்க. அப்படியே பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு காரில் ஏறி கம்மங்குடி கிளம்பிட்டோம். சிக்மங்களூர் சிட்டியிலிருந்து கம்மங்குடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 66 கிலோமீட்டருங்க. போகிற வழி எல்லாமே அங்கங்கே சின்ன சின்ன ஊருங்க வீடு எல்லாமே வந்தாலுமே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டில் தாங்க பயணமே போயிட்டு இருந்தது. போகிற வழியில் பார்க்குற சீனிக்கு எல்லாமே நம்ம கவலை எல்லாமே மறந்து ஒரு மன நிம்மதியாக கொடுத்துச்சிங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போன இடம் தாங்க குளந்தகிரி ஃபால்ஸு. இங்கே ஒரு ஃபேமஸான அம்மன் கோயில் கூட இருந்தது. நாங்கள் போன அன்றைக்கி கோயில் எது விசேஷம் போல், அதனால் அம்மனை ஊர்வலம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கொஞ்சம் மாடி போனால் குளந்தகிரி ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டாங்க. மழை வேறு கொஞ்சம் நல்லாவே பெஞ்சிட்டு இருந்ததால தண்ணியெலாம் ரொம்ப கலங்களாக தாங்க அந்த ஃபால்ஸில் போயிட்டு இருந்தது. பக்கமே ஒரு குகை கோயில் இருக்குங்க. அதை பார்க்கலாம்னா இந்த ஃபால்ஸை கிராஸ் பண்ணி தாங்க போகணும். ஒருவேளை மழைலாம் அதிகமாக பெஞ்சு தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்ததுன்னா இதை எப்படி கிராஸ் பண்ணி போவாங்கன்னே தெரியல இங்கே இருக்கிற மக்கள்லாம். ஆனால் தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருந்ததுங்க. அதையுமே பொருட்படுத்தாமல் சில பேர் நல்லாவே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துலையே. இந்த கோகைகளில் சுத்தமாக லைட்டே இல்லைங்க. ஒரே ஒரு விளக்கு மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருந்தது. அப்படியே ஒரு வழியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம அடுத்த ஹெவி ஃபால்ஸை போகலாம்னு தாங்க பிளான் பண்ணி கிளம்பணும். அங்கே போய் பார்த்தா செம கூட்டமாக இருந்தாங்க. இந்த கூட்டத்தை பார்த்தா இன்றைக்கி போய் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்தது நாங்கள் அப்படியே பிளேஸை மாற்றிட்டு கெம்மங்குடி பீக் கிளம்பிட்டோங்க. இங்கே வந்து பார்த்தப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம்னா, எல்லோரும் சொர்க்கத்தை படத்தில் தாங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் அன்றைக்கி நேர்லேயே பார்த்தோங்க. ஒரு வேளை இந்த பார்க்கோட சுற்றுலவு சுமார் ஒரு 100 ஏக்கராக இருக்குமோ, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ரொம்ப தூரம் நடந்து நாங்கள் போயிட்டே இருந்தோம். இங்கே குழந்தைங்களாம் விளையாடி என்ஜாய் பண்ணுறதுக்காக தீம் பார்க் செட்டப்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. மழையும் மிஸ்ட்டும் கலந்து ஒரே பனிமூட்டமாக இருந்ததுங்க. பக்கம் இருக்கிறவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவராக இருந்தது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுற பர்சனாக இருந்தால் இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடமும் அந்த அளவுக்கு இருக்குங்க. உங்களால் எந்த ஒரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகவே முடியாது. ஆமாங்க, நாங்கள் இங்கே வந்து டைம் போனதே எங்களுக்கு தெரியல. ஆஃப் டே இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து எங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தாங்க மிச்சம். இந்த இடத்தோட அழகாக நான் எவ்வளோ தான் பில்டப் பண்ணி சொன்னாலும் நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாங்க அதோட ஃபீலே தெரியும். இந்த இடத்துல இனிமேல் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குங்க. மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்ததால் இந்த இடத்துல இனிமேல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். வயிற்றில் பசியோட போகிறதுக்கு மனசே இல்லாமல் தாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பணும். மலை மேலே எந்த ஒரு கடையுமே இல்லைங்க. மலையிலேருந்து கீழே அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது தான் நடுவில் ஒரு வயசான தாத்தாவும் ஒரு அக்காவும் ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை தான் வச்சுருந்தாங்க. அங்கேயுமே எங்களுக்கு சூடாக டீ காஃபி அப்புறம் பிரெட் ஆம்லெட் இது மட்டும் தாங்க கிடைச்சிது. சரி இது கிடைச்சதே போதுனான்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. மொத்தத்தில் இந்த பயணம் எங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிறையவே புது அனுபவமும் கிடைச்சதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.